அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணிஞ்சிவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த தொடர் வகுப்பில் நம்ம நேற்றுக்கு சூரா முத்தஃபிஃபீன் பார்த்தோம். 2 வசனங்கள் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த 2 வசனங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون. அல்ஹம்துலில்லாஹ். சூரா முத்தஃபிஃபீனுடைய 3வது வசனம். وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ. وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ. وَإِذَا வாவ் ஃபத்ஹா அலிஃப் கஸ்ரா. وَإِذَا இந்த தா பக்கத்தில் அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். கேஃப்லேயும் அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். லாம்ல வாவ் மத்தா, அங்கேயும் 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். கேலூஹும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா. ஸோ மீம் சுக்கூனுக்கு அப்புறம் ஹம்சானா இத்ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா ஒன்றும் செய்யக்கூடாது. கேலூஹும்னு அழுத்துறது செய்யாதீங்க. அவ்வ வாவில் ஷத்தா அழுத்தம் கொடுங்க. அவ்வசனு வாவ் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுங்க. வசனூஹும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டரியா. இங்கேயும் இது ஹர் ஷஃபவி தான் உள்ளதை உள்ள மாதிரியே ஓதணும். குன்னா எதுவுமே செய்யாதீங்க. குன்னான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிலர் ஓதும்போது என்ன பண்ணுவீங்க, ராகத்தின் அடிப்படையில் ஓதப்போ கேலூஹும் வசனூஹும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதுதான் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பண்ணக்கூடாது. சரிங்களா? யுஹ்சிரூன் நேற்றைய வசனங்கள்லையே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறது என்ன, மத்துல் ஆரித். வசனத்துடைய முடிவில் ஒரு எழுத்து வந்து அதற்கு முந்தைய எழுத்தில் அலிஃப் மத்தா யா மத்தா வவ் மத்தா வந்துச்சுன்னா 2 4 அல்லது 6 ஹரக்கத். அப்போ நேற்றைக்கு நீங்கள் ஓதிருப்பீங்க, மனனம் செஞ்சுருப்பீங்க. எந்த ஹரக்கத் கொடுத்து ஓதுனீங்களோ அதே கண்டினியூ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அன்றைக்கி 4 ஹரக்கத் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 4 ஹரக்கத் கொடுத்து ஓதிக்கிறேன். சேம் 4th ஆயாலையும் அதே சட்டம் தான் இந்த இடத்துல வருது. சரிங்களா? முத்தஃபிஃபீனுடைய 4வது வசனம். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். அலா அலிஃப் ஃபத்ஹா லாம் ஃபத்ஹா. அலா கூடவே மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுங்க. யظுன்னு யலுன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த லெட்டர் வாவுடைய உச்சரிப்பு நம்மளுடைய சேனலில் தஜ்வீத் மஹ்ரஜ்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா எழுத்துக்களுடைய உச்சரிப்பும் அதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் அதில் கூட பார்த்து தெளிவு பெறலாம். இது யலுன்னு கிடையாது, யظுன்னு. சரிங்களா? கூடவே நூன் ஷத்தா இருக்குது, குன்னா செஞ்சு ஓதணும். உலாயிக்க. சிலருக்கு டவுட் வருது, இந்த இடத்துல நம்ம ஊலாய்க்கன்னு தானே சொல்லணும், எதுக்காக ஊலாய்க்க சொல்கிறோம் அப்படின்னு. நீங்கள் கவனிங்க, ஒரு குட்டியாக ஒரு வட்டம் போல் கொடுத்துருக்கா, சுக்குன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீட்டக்கூடாது. சரிங்களா? உலாயிக்க 4 ஹரக்கத்தளவு அல்லது 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து இந்த இடத்துல ஓதலாம். அன்னஹும் நூனில் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். மீம் சுக்கூனை தொடர்ந்து மீம். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மீம் சுக்கூனுக்கு அப்புறம் யா ஹம்சா இதெல்லாம் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம இத்ஹார் ஷஃபவி வந்து போட்டு ஓதணும். அப்படி தானே? ஸோ இந்த இடம் மீமுக்கு அப்புறமா மீம் வருது. ஸோ இது என்னென்னா இதுகாம் ஷஃபவி இணைச்சிடணும் ரெண்டையுமே. அன்னஹும் கண்டிப்பாக இந்த இடத்துல பண்ணணும், குன்னா செய்யணும். சரிங்களா? மப் பா சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலத்துல் சுக்ரா வசனத்துடைய இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக அசைச்சால் போதுமானது. ஊ வாவ் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுங்க. மத்துல் ஆரித். ஸோ வந்து இதோடைய விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ 4 ஹரக்கத் நான் கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஆயாலேருந்து. ஸோ அதே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 2 வசனங்களும் ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ. أَلَا يَظُنُّ أُولَئِكَ أَنَّهُمْ مَبْعُوثُونَ. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.